இந்த கேள்வியில ஒரு விவசாயி ஒரு பக்கத்தில் 200 மீட்டர் நீளமுள்ள ஒரு சதுர வடிவ நிலத்தில் ஆரஞ்சு பழங்களை நடவு செய்தார். அந்த நில எல்லையிலிருந்து 2.5 மீட்டர் தூரத்திலும் 2 தாவரங்களுக்கு இடையிலான தூரம் 5 மீட்டர் இடைவெளியும் இருக்குமாறும் நடவு செய்தார். பயிரிடக்கூடிய அதிகபட்ச நாற்றுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகளை செய்யும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த கேள்விய நம்ம விளங்கிக்கணும். கணித்தல்கள பிறகு செய்யலாம். ஃபர்ஸ்ட் கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஐடியா நமக்கு புரியணும் என்ன? இதுல சதுர வடிவ நிலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். சதுர வடிவம் அப்படின்னு சொல்ற நேரத்துல அதனுடைய நீளமும், அகலமும் சமனா இருக்கும் என்ன? இப்ப தோட்டம் இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுல அந்த நில எல்லையிலிருந்து 2.5 மீட்டர் தூரத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரஞ்சு பழங்கள நடவு செய்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் அகலமா வரும் ஏன்னா. ஸோ யார் இந்த விவசாயத்த செஞ்சாலுமே கூட, நில எல்லையில போயிட்டு எந்த நாற்றுகளையும் வைக்க முடியாது. வைக்க மாட்டோம். நில எல்லையில வேலி தான் இருக்கும். அந்த வேலிக்கு ஒட்டுனாப்புலயும் தாவரங்கள வைக்க முடியாது. ஸோ அந்த வேலியில இருந்து ஒரு எல்லை ஒண்ணு எப்ப குடுக்கணும் என்ன? இப்போ உதாரணத்துக்கு, இதுதான் நம்மளுடைய நில எல்லை. வேலி போட்டிருக்கோம் அப்படின்னா, வேலிக்கு வெளிய கொண்டு போயிட்டு நான் வைக்க போறதில்ல. வேலி உள்ளுக்கு தான் வைக்கணும் என்ன? அப்போ ஒவ்வொரு தாவரங்களையும் நடவு செய்யும்போது, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இதுதான் நில எல்லைன்னா, அதுல இருந்து இங்கனத்தான் நடவு செய்றாங்க. அதாவது இந்த தாவரத்துக்கும், இந்த நில எல்லைக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் பார்த்தீங்க அப்படின்னா, 2.5 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்கன ஒரு தாவரம் இருக்கா? இதுக்கும் அந்த நில எல்லைக்கு இடையில அதே 2.5 மீட்டர் அப்படிங்கிறது இருக்கு. இப்படிதான் அவங்க நடவு செய்றாங்க. அப்ப இத ஒரு அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி எப்படி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இதுல தாவரங்கள நடவு செய்யக்கூடிய எல்லைய இந்த மாதிரி நான் வரையறேன். ஓகேயா? சோ இந்த நீல கலர் கோட்ல இருந்து தான் தாவரங்கள நடவு செய்ய போறாங்க. அதுக்கு பிறகு அந்த கோட்டுக்குள்ளுக்கு தான் நடவு செய்ய போறாங்க. தொடர்ச்சியாக எத்தனை தாவரங்கள் நடவு செஞ்சாலும், எல்லா தாவரங்களுமே அந்த கோட்டுக்குள்ள தான் வரப்போகுது. ஒரு கிரிட் மாதிரி வரும். தான் வரப்போகுது என்ன? ஓகே. சரி. இந்த ஐடியாவ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கணித்தல்கள செய்யலாம். இப்ப நமக்கு பாருங்களேன், இந்த நீல கலர் பாக்ஸுக்குள்ள தான் ஆரஞ்சு கன்றுகள நடவு செய்ய போறாங்க. சோ நமக்கு இந்த ரெட் கலர் பாக்ஸ் அப்படிங்கிறது உண்மைக்கும் தேவையில்ல. இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் என்ன? ஓகே. இப்போதைக்கு இந்த ஐடியா நமக்கு விளங்கிருச்சு அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகணும். என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். இந்த 200 மீட்டர விடுங்க. ஒரு 20 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு 20 மீட்டர் நீளம் உள்ள ஒரு நேர்கோட்டுல, ஒரு 20 மீட்டர் நீளமான ஒரு நேர்கோடு இருக்கு. இந்த நேர்கோட்டுல ஆரஞ்சு செடிகள அவர் நடவு செய்ய போறாரு. அதுவும் 2 தாவரங்களுக்கு இடையில 5 மீட்டர் இடைவெளி அப்படின்னு சொன்னா, அவரால எத்தனை தாவரங்கள நடவு செய்ய முடியும் அப்படிங்கிறத கணிக்கணும் நம்ம. அதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு வேலை ஒண்ணு செய்வோம். இது மொத்தமாக எவ்வளவு வருது? 20 மீட்டர் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்வோம்? இது ஃபுல்லா 20 மீட்டர் அப்படின்னா, பொதுவாகவே இந்த 20 மீட்டர நம்ம என்ன செய்வோம்? 5ஆல பிரிப்போம். ஏன்னா 5 மீட்டர் இடைவெளி தானே. அப்படி பிரிக்கிற நேரம் நமக்கு 4 அப்படின்னு வருது. அப்ப நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே இந்த இடத்துல ஆரம்பிச்சார்னா, இங்க முடிக்கிற நேரத்துல 4 கன்றுகள வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா உண்மை அது இல்ல. பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன். முதலாவது கன்ற இங்க வைக்கிறார்ன்னு வச்சுக்கோங்களேன். 2வது கண்ண இங்க வைப்பாரு. அப்ப இது 2க்கும் எவ்வளவு இடைவெளி? 5 மீட்டர் இடைவெளி. 3வது கண்ண இங்க வைப்பாரு அவரு. இதுக்கு எவ்வளவு இடைவெளி? 5 மீட்டர் இடைவெளி. 4வது கண்ண அவர் இங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இது 2க்கும் இடைவெளி 5 மீட்டர் தான் வரும். இப்ப பாருங்களேன். முதலாவது கண்ணுல இருந்து இதுக்கு 5 மீட்டர், இதுக்கு 10 மீட்டர், இதுக்கு 15 மீட்டர் தான் வருது. அப்ப 4 கன்றுகள வைக்கிறதுக்கு அவருக்கு தேவை 15 மீட்டர் தான் தேவை. இங்கன 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 5 கன்றுகள வைக்க முடியும். அப்ப இப்படிதான் வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு நாற்று வரும். இப்ப இதுக்கு இடையில 5 மீட்டர். இந்த நாற்றுகளுக்கு இடையில 5 மீட்டர். இப்ப பாருங்க. இந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதுல இருந்து இங்க 5 மீட்டர். அடுத்த 5 மீட்டர் 10. அடுத்த 5 மீட்டர் 15. அதுக்கு அடுத்த 5 மீட்டர் 20. அப்ப 20 மீட்டர் இடைவெளியில நாற்றுகள வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் 4 இல்ல 5 நாற்றுகள வைக்க முடியும். இது இந்த கேள்வின்னு இல்ல. இதுக்கு பிறகு எந்த கேள்விகள சந்திச்சாலும் இந்த ஐடியாவ ஞாபகத்துல வச்சுக்கங்க. சேம் ஐடியா தான். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. இதெல்லாம் கிளியர் பண்ணிருவோம். ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நானு. ஒரு காணியில ஒரு நேர்கோட்டு பாதை. ஒரு 100 மீட்டர் நேர்கோட்டு பாதையில ஏதோ ஒரு பழக்கன்றுகள வைக்க போறாரு அப்படின்னு வச்சுக்குவோம்.
20 மீட்டர் இடைவெளியில கன்றுகளை வைக்கிறாரு. அதாவது முதலாவது கன்றுக்கும் அடுத்த கன்றுக்கும் இடையிலான இடைவெளி 20 மீட்டர் இருக்கிற மாதிரி வைக்கிறாரு. மொத்தமாக 100 மீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த 100 மீட்டர்ல எத்தனை கன்றுகளை வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளானது தான். 100 நீங்க முதலாவது என்ன செய்யணும்? 20ஆல பிரிக்கணும். 100 மீட்டர் தானே! அந்த 100 மீட்டர நீங்க என்ன செய்ய போறீங்க? 20ஆல பிரிக்க போறீங்க. இடைவெளி 20. எல்லாம் சுருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 அப்படின்னு வரும். அந்த விடை 5 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அதோட 1 சேர்த்து 6 கன்றுகள் வைக்க முடியும். இது பேசிக்கான கால்குலேஷன் தான். இது இந்த இந்த மாதிரி இந்த கேள்விகள் வந்து எங்கெங்கெல்லாம் சந்திப்பீங்க அப்படின்னா, இந்த மாரி நாற்றுக்கள வைக்கிறது. பெரும்பாலும் இப்படி கேள்வி வரும். அதே மாதிரி மேடைய சுத்தி கொடி நடுறது, அல்லது மின் கம்பங்கள்ல மின்குமிழ்கள பொருத்துறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இப்படி கேள்விகள சந்திப்பீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முதலாவது மொத்த நீளத்த பாருங்க. 2 நாற்றுகளுக்கு இடையில அல்லது 2 தூண்களுக்கு இடையிலான இடைவெளிய பாருங்க. அத பிரிங்க. பிரிச்சுட்டு அதோட 1 கூட்டுனீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்மளுடைய கேள்விய பொறுத்தவரைக்கும், இந்த கேள்வியில கிறிஸ்டல் கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காணியினுடைய ஒரு பக்க நீளம் வந்து 200 மீட்டர். ஆனா, அந்த 200 மீட்டருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? கணிக்க முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வேலியில வந்து கன்று நடல. வேலியில இருந்து 2.5 மீட்டர் உள்ளுக்கு தான் கன்று நடுறாங்க. அப்ப நம்ம முதல்ல செஞ்சத கொஞ்சம் மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். இதுதான் காணியினுடைய உண்மையான எல்லை. 200 மீட்டர், 200 மீட்டர் இருக்கு. ஆனா, கன்றுகள வைக்கும்போது இந்த எல்லையில வைக்காம, கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி தான் அவர் கன்றுகள வைக்கிறாரு. ஓகேயா? எவ்வளவு உள்ளுக்கு தள்ளி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கமா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 2.5 மீட்டர் தள்ளுறாரு. அதே மாதிரி இங்க இருந்து இங்கேயா எவ்வளோ? ஒரு 2.5 மீட்டர் தள்ளி நடுறாரு. அதே மாதிரி தான் சைட்லயும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 2.5 மீட்டர். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2.5 மீட்டர். அப்ப எப்படி பார்த்தாலுமே கூட நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த இடத்துல இருந்து, இந்த புள்ளியில இருந்து, இந்த புள்ளி வரைக்கும் மொத்தமாக 200 மீட்டர். அந்த 200 மீட்டர்ல மேல ஒரு 2.5 நாற்றுகள் வராது. கீழ ஒரு 2.5 நாற்றுகள் வராது. அப்ப இங்க ஒரு 2.5 இங்க ஒரு 2.5 மொத்தமாக ஒரு 5 மீட்டருக்கு கன்றுகள் வைக்க மாட்டாரு. அந்த 5 மீட்டர கழிச்சிருவோம். கேன்சல் பண்ணிட்டோம்னு சொன்னா, 195 மீட்டர்ல தான் அவர் கன்றுகள வைக்க போறாரு. அப்ப ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு புரியணும் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் 195 மீட்டர்ல கன்றுகள் வைக்கிறார்னா, இங்கேயும் 195 தான் வைப்பாரு. ஏன்னா இது ஒரு சதுர வடிவ காணி. நீளமும் அகலமும் சமனா தான் இருக்க போகுது. ஓகேயா? அப்ப நம்மளுடைய கணித்தல்கள் 200 மீட்டருக்கு இல்ல. நம்மளுடைய கணித்தல்கள் 195 மீட்டருக்கு தான் செய்யணும். அப்ப நான் என்ன செய்வேன்? வழமையா செய்ற மாரி தானே. இப்ப கொஞ்சம் முதல்ல கதைச்ச மாரி தான். ரொம்ப சிம்பிளானது. 195 மீட்டர்ல 5 மீட்டர் இடைவெளியில கன்றுகள வைக்க போறாங்க. சோ எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத கணிக்க போறோம். அப்ப 195 போட்டு நான் என்ன செய்ய போறேன்? 5ஆல பிரிக்க போறேன். பிரிச்சோம்னா 5 5ஆல பிரிச்சா ஒரு முறை, 19ல 3 5 15 மீதி 4, 45 அப்படின்னா 9 45. அப்ப எனக்கு 39 வந்துச்சு அப்படின்னா, அந்த 39 ஒண்ண கூட்டுவேன் நான். நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒண்ண கூட்டுனா 40. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இத கொஞ்சம் வேற கலர்ல கிளியரா காட்டுறேன் பாருங்க. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. கருப்பு கலர்ல காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் இங்க இருந்து இங்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 195 மீட்டர் இருக்கு. அந்த 195 மீட்டர்ல 40 நாற்றுகள வைக்க போறாரு. ஓகேயா? சோ இது மாதிரி இந்த இடத்துல ஒரு 40, இந்த இடத்துல ஒரு 40ன்னு சொல்லி தொடர்ச்சியாக 40 கன்றுகள வைப்பார். என்ன? அத உங்களுக்கு புரியிற மாதிரி ஷார்ட்கட் ஐடியாவுல சொல்லி தரேன் பாருங்க. இந்த ஷார்ட்கட் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அழிச்சிருவோம். இதெல்லாம் தேவையில்ல. ஓகே. இப்ப பாருங்க நல்லா கவனிங்க. இந்த பக்கமாக 40 நாற்றுகளா? இந்த பக்கமாகவும் 40 நாற்றுகள் தான் வைக்க போறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு சதுர வடிவமானது. சதுர வடிவம்னு சொன்னா நீளமும், அகலமும் சமனா இருக்கும். அப்ப இங்க 40 நாற்றுகள்னா, இங்கேயும் 40 நாற்றுகள் தான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, மொத்தமாக எத்தனை நாற்றுகள்னு கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. இந்த 40யும் 40யும் பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 1600 நாற்றுகள வந்து இந்த இடத்துல வச்சு முடிப்பாரு. ஓகேயா? சோ இது வந்து ஒரு கணித பாடம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஐக்யூ அப்படிங்கிறனால ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லி தரேன். 40யும் 40யும் பெருக்கணுமா? 0 விட்டுருங்க. 4யும் 4யும் பெருக்குங்க 16.
எத்தனை சைவரை மொத்தமா விட்டீங்களோ அந்த சைவரை கூட்டுங்க. இங்கன ஒரு சைவர், இங்கன ஒரு சைவர். மொத்தமாக 2 சைவர விட்டுருக்கீங்க. அந்த 2 சைவர சேர்த்தீங்க அப்படின்னா 1600. ஓகேயா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு. 80 தர 80 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 8யும் 8யும் பெருக்குங்க. 64. இங்கன ஒரு சைவர், இங்கன ஒரு சைவர். 6400. ஏன் அத சொல்லித் தாரேன் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாம்லயும் இந்த மாரி கேள்விகள செய்றதுக்கு உங்களுக்கு பெரிய அளவு டைம் எல்லாம் வரப்போறதில்ல. ஒரு சின்ன டைம் தான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் செய்யணுங்கிற நேரம் இந்த மாரி ஷார்ட் கட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 1600 நாற்றுக்கள அவர் வைக்க முடியும். அப்ப இந்த கேள்வியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 200 மீட்டர் காணி. ஆனா, அவர் நடவு செய்ய போறது 195 மீட்டர்ல தான் நடவு செய்றார். இத தான் நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 195 மீட்டர்ல எத்தனை நாற்றுக்கள வைக்க முடியும்? அதுக்கு பிறகு தான் மொத்த நாற்றுக்கள கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேள்வி தான்.